ஸோ பொதுவாக சினிமாவில் பார்த்தீங்கன்னா அப்பா மகள் ஆர் அம்மா மகன் இந்த எமோஷன்ஸை வந்து நிறையா படங்களில் பார்த்துருப்போம். பட் ஒரு சில படங்களில் தான் வந்து இந்த அப்பா மகன் எமோஷன்ஸை வந்து சூப்பராக வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இந்த அப்பா மகன் இந்த லவ்வபிள் பாண்ட் அப்படிங்கிறத சொன்ன உடனே நம்ம மைண்டில் வர்ற முதல் படம் அப்படிங்கிறது வாரணமாயிரம். அதில் வர்ற அந்த அப்பா கேரக்டர் கிருஷ்ணன். ஸோ இந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து நாட் ஜஸ்ட் ஒரு லவ்வபிள் ஃபாதராக மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் அவரோட மனைவிக்கு ஒரு லவ்வபிள் ஹஸ்பண்ட், ஒரு பொறுப்புள்ள ஹஸ்பண்டாக இருப்பார். அந்த சூர்யா அப்படிங்கிற கேரக்டர் எந்த இடத்துலலாம் உடஞ்சி விழுதோ அந்த இடத்துல கை கொடுத்து தூக்கி விடுவார் கிருஷ்ணன். அதே மாதிரி அந்த பையன் எதா இருந்தாலும் அவங்க அப்பா கிட்ட ஓப்பன் அப் பண்ணி பேசுவான். குறிப்பாக அவங்க அப்பா வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டார் என்கிட்ட ஓப்பனாக பேசுன்ட்டு. பட் ஜஸ்ட் கிருஷ்ணன் வந்து அவரோட பிஹேவியரால சூர்யா எதுனாலும் அவங்க அப்பா கிட்ட தைரியமாக சொல்லுவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூர்யா உடஞ்சு அழும்போதும் அங்க தேர்ற கைகள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவா தான் இருக்கும். இந்த மாதிரி பல சிச்சுவேஷன்ல சூர்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹோல்டா இருப்பாரு கிருஷ்ணன். ஸோ கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த கேரக்டர் இறக்கும் போது நம்ம கண் கலங்காம அந்த படத்தை வந்து கடந்து போக முடியாது. ஸோ கிருஷ்ணன் ஆல்வேஸ் ஸ்டாண்ட்ஸ் டாப். அடுத்து ஒரு லவபிளான ஃபாதர் அப்படின்னு ஃபீல் பண்ணா எனக்கு டக்குன்னு தோன்றது பார்த்தீங்கன்னா நான் மகாநல்ல படத்தில் வர்ற பிரகாசம் கேரக்டர். அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு வீட்டில் எப்படி அப்பா இருப்பாரோ அந்த மாதிரி இருப்பார். வீட்டில் பார்த்தீங்கன்னா பையன் கூட ஜாலியாக பேசுவார், அவர் ஒய்ஃப் எல்லாம் கலாய்ப்பார். சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் அந்த படத்தில் அந்த அப்பா கேரக்டர் பண்ணும்போது பர்சனலாக எனக்கு எங்கள் அப்பா வந்து நிறைய விஷயங்கள் அவரோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ஞாபகம் வந்தது. உதாரணமாக இப்போ கார்த்தி பார்த்தீங்கன்னா வெளியில் எங்கேயோ போயிருப்பாரு. அம்மா வந்து ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க போல, இந்த மாதிரி பையன் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரல அப்படின்ட்டு. உடனே ஃபோன் அடிப்பார். ஃபோன் அடிச்சு என்ஷூர் பண்ணுவார், தம்பி அம்மா ஃபோன் பண்ணாங்க, நீ சாப்பிடலையாமே, சாப்பிட்டியா இல்லையான்னு 2 தடவை என்ஷூர் பண்ணுவார். இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து நிறைய தடவை பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில்னு நினைக்கிறேன், ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடுவாங்க. சாப்பிடும்போது அப்பா தட்டில் வந்து கறி வரும், அந்த கறியை தூக்கி பையன் தட்டில் வைப்பார். அதே மாதிரி அந்த அப்பா கேரக்டருக்கு அந்த படத்தில் வந்து நிறைய பர்சனல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி பொண்ணுக்கு வந்து அடுத்து வரன் பார்க்கணும், கல்யாணம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். பட் எதையுமே அதை வந்து ரொம்ப ஒரு பேர்டனாக எடுத்துக்காம அதை ரொம்ப கேர்ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அப்பா கேரக்டராக வந்து காட்டுவாங்க. அவங்க பையன்கிட்ட அவ்வளோ ஜாலியாக பேசுவார் அந்த அப்பா கேரக்டர். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் மகாநல்ல பிரகாசம் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அப்பா கேரக்டர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன்.